கிறிஸ்துவுக்கள் என அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளை நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாட்களிலே இந்த தின தியானத்தை நேர்த்தியாய் ஒளிப்பதிவு செய்து அதை யூடியூபில் ஏற்றி நமக்கு வழங்குகிற தம்பி பிரவீனுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அவருடைய பணிகள் சிறக்க நீங்கள் செபத்தில் நினைவு கூற அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். தேவன் தாமே அவரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த தின தியானத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கிற மக்களுக்காகவும் மற்ற மக்கள் பகிர்ந்து கொள்கிற மக்களுக்காகவும் நன்றி சொல்லுகிறேன். உங்கள் வாழ்வையும் தேவன் சிறப்பாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. ஆண்டவர் நோவாவினிடத்துல நீ கொப்பேர் மரத்தினால் ஒரு பேழையை உண்டாக்கு. பேழை எதற்கு என்று சொன்னால், பேழை என்பது ஒரு பாதுகாப்பு பெட்டகம். பேழை என்பது பாதுகாப்பு பெட்டகம். அதுல எதை வைத்தாலும் பத்திரமாக வைத்துக் கொள்ளலாம். அப்படித்தான் ஒரு பேழையை ஆண்டவர் உண்டாக்கும்படியாய் சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு பொறியியல் வல்லுநராக இருந்து நோவாவை ஒரு தொழிலாளியாக வைத்து அவனை கொண்டு ஒரு அற்புதமான பேழையை செய்து அதில நோவா குடும்பத்தையும் அவனுடைய பிள்ளைகள் குடும்பத்தையும் மிருக ஜீவன்களிலும் சுத்தம் உள்ளதும் அசுத்தமானவர்களுமாக அவர் ஏற்று அங்கே பாதுகாக்கும்படியாய் செய்கிறார். பாருங்கள், இந்த பேழைக்குள்ளே சென்ற எல்லா மிருக ஜீவன்களும் இறைவனால் பாதுகாக்கப்பட்டது என்று சொல்லுவதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏறக்குறைய 370 நாட்கள் நோவா அந்த பேழையில இருந்தான். அந்த பேழையில இருந்த மிருக ஜீவன்களை பாதுகாத்தான், அவற்றை போஷித்தான், இவனும் உண்டான். 370 நாட்கள் இந்த மழை தண்ணீர் பெருகின பொழுது அது சேதமாக்கவில்லை. இப்பொழுதும் கூட சமீபத்தில் 9 மாதங்கள் விண்வெளியில இருந்து வந்த மக்கள் அவர்கள் சென்ற விண்கலன்ல ஒரு அமில கசிவு ஏற்பட்டதனால அவர்கள் உடனடியாக வர முடியவில்லை. ஆனால் 370 நாட்கள், ஓராண்டுக்கு மேலாக அந்த பேழையில இருந்த நோவாவுக்கும் அவன் வீட்டாருக்கும் எந்த சேதங்களும் இல்லாதபடிக்கு காத்தார். அன்புக்குரிய விசுவாசிகளே, தேவன் ஒரு பேழையை உண்டாக்கினார் என்று சொன்னால் அது மீட்பின் பேழை. இறைவன் நமக்கு ஒரு பேழையாய் இருக்கிறார். இறைவன் நம்முடைய அடைக்கலம், நம் கோட்டை, நான் நம்புகிறவர். இந்த பேழைக்குள் வந்த மக்களும் கூட அப்படிப்பட்ட செழிப்பான நிலையைத்தான் கண்டார்கள். பாருங்கள், சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்கிலாந்தில் இருக்கிற வேல்ஸ் என்கிற நாட்டிற்கு சென்றேன். அங்கு எனக்கு ரொம்ப காலத்திற்கு முன்பதாக ஒருவரை குறித்து ஒரு புரட்சி சிந்தனையாளர், ஒரு தீர்க்கதரிசி, ஆன்மீகத்திலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தினவர் யுவான் ராபர்ட். அவர் வேல்ஸ் பகுதியிலே நற்செய்தி பணியாளராக வெகு நேர்த்தியாய் அவர் பணியாற்றினார். அவருடைய வாழ்க்கையின் காலகட்டங்கள் 1878 தொடங்கி 1951 முடிய. ஆனால் 1904-5 ஆண்டுகள்ல அவருடைய அருட்பணி தீவிரமடைந்து மிகப்பெரிய தீவிரத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி பத்திரிகைகளும் எழுத ஆரம்பித்தன. அவ்வளவு பெரிய புரட்சியாளர், ஊழியக்காரன். அவர் ஆராதனை செய்த திருச்சபையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த திருச்சபைக்கு சென்றிருந்தேன். அந்த திருச்சபையினுடைய பெயர் மோரியா சாப்பல். மோரியா, நோவாவுடைய பேழை நின்ற இடம் மோரியா என்று சொல்வார். மோரியா மலையிலே நின்றது என்று சொல்லி. இப்பொழுது அது அரபு நாடுகளில் இருக்கிறது, தர்க்கி என்று சொல்கிறார்கள். ரைட். இந்த மோரியா திருச்சபையில அவர் ஆற்றிய பணிகள் எண்ணிலடங்காது. அன்றைக்கு அவர் ஏற்படுத்தின மறுமலர்ச்சி, மீட்புக்குழாய் நடத்தப்பட்ட மக்கள் ஏராளம் உண்டு. இன்றைக்கும் கூட அந்த மீட்பின் பணியை செய்வதற்காக ஆண்டவர் ஒரு அற்புதமான பேழையை செய்வதற்கு நோவாவுக்கு கட்டளை கொடுத்தார். நோவா செய்த பேழையிலே வந்த மக்கள் மீட்பை பெற்றார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இறைவனால் பயன்படுத்தப்படும் பொழுது, இறைவனுடைய பேழையாய் வளம் வரும் பொழுது இறைவனுக்காய் என்ன செய்ய போகிறோம்? இறைவன் நம்மை கொண்டு என்ன காரியங்களை சாதிப்பார்? நான் இறைவனுக்கு உகந்த பேழையாய் நான் காணப்படுகிறேனா? இறைவனுக்கு உகந்த பேழையாய் நான் காணப்படும் பொழுது
என் தேவனுடைய மீட்பின் குரல் என் வழியாய் அநேகருக்கு சென்று அடையும் என்பதில் மாற்றமில்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து தாங்குவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உத்தமனும் நீதிமானுமாயிருந்த நோவாவை கொண்டு ஒரு பேழையை செய்தீர். அதிலே ஜீவராசிகளை பாதுகாத்தீர். அது ஒரு மீட்பின் படகாய் காணப்பட்டது. வேல்ஸிலே கர்த்தாவே இவான் ராபர்ட்ஸை கொண்டு அநேக மக்களை மீட்டெடுத்தீர். அவர்கள் திருமுழுக்கு பெற்ற மோரியா சாப்பலுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இன்றைக்கும் நாங்கள் சந்திக்கும் பொழுது, மக்களை சந்திக்கும் பொழுது, நாங்கள் மீட்பின் படகாய் அவர்களுக்கு காணப்பட எங்களை ஒரு விசையாய் அபிஷேகித்து நீர் பயன்படுத்தும், மகிமைப்படும். இயேசுவில் ஜெபிக்கிறோம் ஜெபக்கல் பிதாவே, ஆமென்.